நீங்க கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப நாள் வாழணும்னு பகவான்கிட்ட வேண்டி அர்ச்சனை பண்ணைய எடுத்துக்கோங்க. வா பிரியா, நீ வச்சுக்கோ. வா, நீங்களே வச்சு விடுங்க. வேணா நீயே வச்சு விடு. பாருங்க, நீங்க அவளை லவ் பண்றது உண்மையா இருந்தா நீங்க தான் வச்சு விடணும். ஆமா, இத பாரு காயு, நீ நினைக்கிற மாதிரி சுப்பிரமணி நானே வச்சு விடுறேன். ஐயோ, அவர் சுப்பிரமணி இல்ல, பாட்டில் மணி. நான் இந்த முருகனை கூப்பிட்டேன். ஓ, நீங்க எடுங்க, வச்சு விடுங்க. ரொம்ப லட்சணமா இருக்கு. நானே எதுக்கு நெத்திய நீட்டினேன்னு பாக்குறியா? இல்லன்னா எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருமே சுப்பிரமணி. அப்புறம் நீ தானே மாட்டிப்ப. மணி சார், மணி சார், நான் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கிளம்பலையா? எங்க? ஆஸ்பத்திரிக்கு. நான் மறுபடியும் நெஞ்சு வலியா? ஐயோ, நெஞ்சு வலியும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொருத்தம் பார்க்க வேண்டாமா? ஆஸ்பத்திரியில பொருத்தமா? என்ன பண்றது, ரெண்டு டிஃபரண்ட் கேஸ் ஆச்சே. நீங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்கணும். உங்களை கிளம்ப சொல்லி தானே. பிரியா சொல்லலையா? அதெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் போனா பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கேட்க போறோம். நீங்க வரல, இல்ல பிரியா மட்டும் கூட்டு போட்டுமா? நான் வரல. சுப்பிரமணி அவனைத்தான், அந்த ஆண்டவனை துணைக்கு அவன் தானே வரணும். அப்பதானே பிரச்சனையை சமாளிப்பேன். அந்த பக்தி இருக்கணுமா? சரி வாங்க போலாம், லேட் ஆகுது. எங்க இப்படி எங்க? மாமா, உங்களுக்கு இடம் போதுமா? கம்ஃபர்டபுளா உட்காருங்க. நீ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குமா? உன் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குது. உண்மையாவே சாராளா ரெவென்யூ சாராளா? இந்த டர்னிங் மட்டும் கண்டுபிடிச்சிடுறேன். இல்லை சாரி, இந்த டர்னிங்ல பேலன்ஸ் மிஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். யாருக்கும் ஊசி போடுறதே கிடையாது. ஏன்? அவர்கிட்ட ஊசியே கிடையாது. சரியான பிச்சைக்கார டாக்டரா இருக்காங்க. இல்ல, மருந்துலயே குணப்படுத்திடுவார். வாங்க. இப்ப நான் டாக்டர் கிட்ட போனா எனக்கு பிளட் கேன்சர் இல்லன்னு தெரிஞ்சிருமே. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க. சுப்பிரமணி என்ன இங்கே என்ன உள்ள வாங்க. வந்து சேகர் வந்து ஒரே டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு இருக்கான். இங்கேயும் உள்ள ஒரே டாக்டர் தான் இருக்காரு. இல்ல ஏற்கனவே பார்த்த டாக்டர் தான் பார்க்கணும், இல்லாட்டா ஆளுக்கு ஆளு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிருக்கே ஆபத்து ஆயிடுமா? உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து வராது. நல்ல டாக்டர் மிஸ்டர் நடராஜன். நான் சொல்றது இதெல்லாம் நீ முதல்ல அங்கே சொல்லிருக்க வேண்டியானே. நட்டு எதுக்கு? நீங்க எதுக்கு? நானே பாத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் போய் நட்டு கிட்டுன்னு. ஆமா, அதுனே நட்டு. கிட்டத்தட்ட சுப்பிரமணி மாதிரி. ஹாய் பிரியா. ஹாய் சசி, எப்படி இருக்க? ஃபைன். அம்மா நீங்க இங்க? அது அவர் அப்பாக்கு பிளட் கேன்சர். அதான் ஏதோ கிளாரிஃபிகேஷனுக்கு டாக்டர் பார்க்க போயிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது யாரு? நான் வந்து ஹஸ்பண்ட் பா. ஓ ஹாய், ஐ அம் சசி. மணி சுப்பிரமணி. ஏன் இப்படி ரவுடி மாதிரி இருக்காரு? ட்ரெஸ் தான் அப்படி. வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஐ லவ் ஹிம் a lot. சாரி பா, கல்யாணத்துக்கு வர முடியல. நாளைக்கு லஞ்சுக்கு வந்துட்டுமா? வாயே. பழைய வீட்டு அட்ரஸ் தான் தெரியும். இப்போ எங்க இருக்க? ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேன்ல எங்கப்பா? இங்க இருக்கேடா. டாக்டர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஊர் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். சாரி சார். எதுக்கு சாரி? பிளட் கேன்சர் அம்மே. பிளட் கேன்சர் தான். ஆனா தாம்பத்திய உறவு ரொம்ப நல்லா வச்சுக்கலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ட்டார். பார்மசில போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். இங்கே இரு. சார் பரவாயில்ல சார், உங்க அப்பா கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் இவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. ஆனா இந்த வயசுல தாம்பத்திய உறவு தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அம்மா சசி, எங்க அப்பா கூப்பிடுறாரு. நாளைக்கு லான்ச்ல மீட் பண்ணலாம். பை. ஓகே பை. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்? நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா நம்ம மாட்டிக்க மாட்டோம்? நான் எங்க அட்ரஸ் கொடுத்தேன்? ஓ ஆமால்ல.
என்ன ஆச்சுமா? ஐயோ, ஏன் அழற? பிளட் கேன்சர் நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுமா, தைரியமா இரு நீ. ஐயா நானே சமாதானப்படுத்திக்கிறேன். குழந்தை அழற, நான் தானே சமாதானப்படுத்தணும். நட்டு. சரி, நீயே படுத்திக்கோ. சமாதானப்படுத்திக்கோ. யாரு? எங்க அப்பா. அவங்களுக்கு எப்படியும் தெரிய போகுது. நடக்கிறது நடக்கட்டுமே, ஏன் இப்படி பயப்படுற? நான் பயப்படுறது எனக்காக இல்ல, உனக்காக. பின்னி எடுத்துருவாரு. உங்க அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் எதுக்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்? நானா? நல்லா இருந்துச்சுல்ல? அது வந்து முதல்ல நீ என்ன தொட்ட போது சுப்பிரமணி, ஒரு பொண்ணை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. சேர்த்தவங்க யாருன்னு தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். ஓட்டானுங்க சார். ஏய், இங்கதான் வந்திருக்காங்க. நீ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க. கேட்டா போய் சொல்றியா? சார், இந்த ஏரியால நான் ஒரு நல்ல டாக்டர் சார். சுமாரான டாக்டர் சார். விட்டுருங்க சார். சரி, அந்த பொண்ணையோ அந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தவங்களையோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணு. ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த ஆஸ்பத்திரி தரமட்டமாயிடும். அங்கிள், நான் சசிகலா பேசுறேன். உங்க டாக்டர் பிரியாவோட ஃப்ரெண்ட். என் பொண்ணு வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா. என்ன விஷயம் சொல்லு. வெளியே போயிருக்காளா? ஏன் அங்கிள் போய் சொல்றீங்க? அவ மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்க. மாமனார் வீடா? ஏன் அங்கிள் இமோஷன் ஆயிட்டீங்க? மாப்பிள்ளைக்கு பிளட் கேன்சர், மாமனாருக்கு தானே. மாப்பிள்ளை தான் அழகா சூப்பரா ஹேண்ட்ஸமா இருக்காரே. விஷயத்த சொல்லு. ஒண்ணும் இல்ல அங்கிள், இன்னைக்கு உங்க டாக்டர் ரங்கா நர்சிங் ஹோம்ல பார்த்தேன். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தப்பிச்சு போயிருக்காடா. முதல்ல போய் அந்த டாக்டர் தூக்கிட்டு வாங்க. ஹலோ. ஒண்ணும் இல்ல அங்கிள், நாளைக்கு அவ வீட்டுக்கு லஞ்சுக்கு வரதா சொன்னேன். ஆனா அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன். ட்ரிப்ளிகேனன் மட்டும் தான் சொன்னா. அதான் உங்ககிட்ட சரியான பொறம்போக்கு அப்பனா இருக்கான். ட்ரிப்ளிகேன் ஏரியால இருக்காளா? போங்க, ஒரு தெரு ஒரு வீடு விடாம தேடுங்க. அங்க இருக்கிற ரவுடிங் கிட்ட நம்ம பொண்ணு போட்டோவை கொடுங்க. அவங்கள கேளுங்க. அவ கிடைச்சான்னா அவ கூட இருக்கிற மாமனார் மச்சான் அத்தனை பேரையும் வெட்டி போட்டுட்டு என் பொண்ணை மட்டும் இங்க தூக்கிட்டு வாங்க. அவளை என் கையாலேயே வெட்டுறேன். உங்க அப்பாவுக்கும் சரி, அந்த ஏசிக்கும் சரி, 2 பேருக்குமே கோவம் அடங்கின மாதிரி தெரியல. உனக்கு மட்டும் தான் லேசா கோவம் அடங்கின மாதிரி தெரியுது. ஆமால பிரியா, அது மட்டும் இல்லை, அந்த ஏசி எனக்கு நல்லவனா படலை. ஸோ அதான் நீயே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து சரி, நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் என்ன சும்மா விட்டுருவாங்களா? அப்போ நான் சும்மா விட்டுடுவேனா? என்ன பண்ணுவீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களா விரும்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கோர்ட்டோ போலீஸோ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ரவுடிகளை நான் சமாளிச்சுப்பேன்னு சொன்னேன். ஓ, அப்ப நீங்க என் கூடவே இருப்பீங்களா? கண்டிப்பா. பின்ன நான் செஞ்ச தப்புக்கு அதுதானே தண்டனை. சரி, என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போன, சரி, தூக்கிட்டு போன பொண்ணு எவன் கட்டிக்குவான்? நீங்களா ஒருத்தனை விரும்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவன் மட்டும் ஒத்துக்குவானா ஓடி போனவளை கட்டிக்கிறதுக்கு? ஏன் ஒத்துக்க மாட்டான்? சரி வேண்டாம், ஒத்துக்க வேண்டாம். ஆனா உங்களை விரும்புற ஒருத்தனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. கரெக்ட், பண்ணிக்கிறேன். ஆனா அவனை எங்க போய் தேடுறது? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போய் தேடிக்கலாமே. அவன் நல்லவனா இருக்கணும். அவன் உயிரை பத்தி கவலைப்படாம என்ன உயிரா நினைக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களை மாதிரி இருக்கணும். என்ன மாதிரியா? இருந்தா சொல்லுங்க, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் கூடவே இருக்கணும். அடிதடிக்கு